வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். எதிர்வரும் வடக்கு மாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களின் ஆதரவை பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மான ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த இரு தேர்தல்களைப் போல் எதிர்வரும் வடக்கு மாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களின் ஆதரவை பெறும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மான ஜெகதீஸ்வரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை கிராமப்புறங்களை அடிப்படையாக கொண்டு அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாகவே கிராமப்புற வீதிகளை புனரமைக்கும் நடவடிக்கை இடம்பெறுகிறது. எமது ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வடக்கு மாகாணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி வருவது யாவரும் அறிந்த விடயம். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் வடக்கு மாகாணத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 30 வருட யுத்தத்தினால் உட்கட்டமைப்பு வசதிகள் அழிந்து பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தை கடந்த கால அரசாங்கங்கள் புறக்கணித்த நிலையில் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு மாகாணத்திற்கு அதிக நிதியை ஒதுக்கி உட்கட்டமைப்பை விருத்தி செய்கிறது. இதைவிட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபை தேர்தல் 2026 இறுதியில் நடைபெற வாய்ப்பு உள்ளது. இந்த தேர்தலுக்காக கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றிய அதே கட்சிகள் மீண்டும் ஒன்றிணையப் போவதாக கூறியுள்ளன. இதனை நினைக்கும் போது வேடிக்கையாக உள்ளது. இவர்கள் இணைய நினைப்பது தேர்தலுக்காக மட்டுமே. அவர்கள் தமிழ் மக்களுக்காக ஒற்றுமைப்படுவதாக இருந்தால் தேர்தல் இல்லாத காலத்திலும் ஒற்றுமைப்பட்டு தமிழ் மக்களது உரிமைகளை பெறப்போவதாக கூறலாம். எவ்வாறாயினும் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கில் மக்களது ஆதரவை கடந்த தேர்தல்களில் பெற்றுள்ளது. அதேபோல் வரவிருக்கும் மாநசபை தேர்தலிலும் மக்களுடைய ஆதரவை பெறும். நாம் இதய சுத்தியுடன் வடக்கு மாகாண மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். 2009க்கு முன்னர் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பாவனை இவ்வாறு இருக்கவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளது. கடந்த கால அரசாங்கங்கள் இதனை செய்துள்ளன. எமது அரசாங்கம் வடக்கில் அதனை கட்டுப்படுத்தி இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. சட்டவிரோத நிதியீட்டங்கள், மறைக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பாகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் மான ஜெகதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகளை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு பேராயர் தெரிவித்துள்ளார். பொருத்தமற்ற பாலியல் கல்வியை நாட்டின் பாடசாலை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் பிள்ளைகளை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். மீதிகம கீனத்தினிய பகுதியில் புறமைக்கப்பட்ட தேவாலயம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சர்வதேச அமைப்புகளின் அழுத்தத்தின் பேரில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள கல்வி சீர்திருத்தங்கள் ஊடாக இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இதற்காக நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இம்முறை 3,40,525 பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லேனகே தெரிவித்தார். நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. 2,46,521 பரீட்சார்த்திகள் பாடசாலை ஊடாகவும் 94,004 பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளனர். அதற்கமைய ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை 3,40,525 ஆகும். அந்த வகையில் உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய சகல மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகள், கருத்தரங்குகளுக்கும் பரீட்சை நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கும் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் தெரிவித்தார். பரீட்சார்த்திகள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் என்பவற்றை கொண்டுவர வேண்டியது கட்டாயமானது எனவும் அவர் குறிப்பிட்டார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,750 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மளிகை தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை
1750 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விசேடமாக ஒரு பேசும் பொருளாக இருந்தது தான் மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய நாளாந்த வேதனம் தொடர்பாக பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம். எனவே இந்த மலையக தோட்ட தொழிலாளருடைய சம்பளை உயர்த்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல போராட்டங்களை நடத்தி, விசேஷமாக அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் மூலமாக பல போராட்டங்களை நடத்திய ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இந்த வரவு செலவு திட்டத்திலே மலையக மக்களுக்கு நாங்கள் கூறினோம் மலையக மகிழ்ச்சி என்று. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி மலையக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் இந்த வேதனம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்களும் நேரடியாக தலையிட்டு இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேசியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையினுடைய பயனாக இறுதியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். மலையக தோட்ட தொழிலாளருடைய நாளாந்த வேதனத்தை அதிகரிப்பதற்கு தற்பொழுது நாளாந்த சம்பளமாக 1350 ரூபாய் வழங்கப்படுகிறது. எனவே ஜனாதிபதி அவர்கள் பண்டாரவளையிலே தனது உரையிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், தோட்ட தொழிலாளருக்கு 1750 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். எனவே பலர் அது பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறியிருந்தாலும் இன்று அந்த செய்தி ஒரு நனவாக மாறியிருக்கிறது. அதாவது இந்த 1350 ரூபாய்க்கு மேலதிகமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அடிப்படை சம்பளத்துடன் 200 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. அந்த 200 ரூபாயும் இந்த கம்பெனிகள் தான் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எனவே 1550 ரூபாய் அடிப்படை சம்பளமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த ஊக்குவிப்பு தொகையாக 200 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. அந்த கொடுப்பனவை அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்தே தான் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வரவு செலவு திட்டத்திலே 5000 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். எனவே முதல் தடவையாக மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வது இதுவே முதல் தடவை. எனவே இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய அல்லது ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொட்டோடை பகுதியில் பனம் விதைகள் நடப்பட்டன. சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் சமூக ஆர்வலர் ஒன்றியமும் இணைந்து நேற்று யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொட்டோடை பகுதியில் பனம் விதைகள் நடுகை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனர் அரசியல் ஆய்வாளர் சீனா ஆனா ஜோதிலிங்கம், சமூக விஞ்ஞான ஆய்வு மைய செயற்பாட்டாளர்களான பகீரதன், சீனா கமலகாந்தன், மரியசீலன் ஆகியோரும் ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் சீனா வேந்தன், சமூக மாற்றத்துக்கான ஊடக மைய ஊடகவியலாளர்களான சீனாத்தானா காண்டிவன் மற்றும் லிண்டன் உட்பட பலர் பங்கேற்று பனம் விதைகளை நாட்டி வைத்தனர். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட உப்பாறு கடற்கரை பகுதியில் நேற்று காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிண்ணியா ஆலங்கனி பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய ஆரியரத்னம் மூந்தன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். நேற்று திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள உப்பாறு பாலத்துக்கு கீழ் இருவர் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தும் உபகரணங்களுடன் இருப்பதை அறிந்து கடற்படையினர் ரோந்து சென்றனர். கடற்படையினர் அருகில் சென்ற வேளை இந்த இருவரும் உபகரணங்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று காலை 8 மணியளவில் உப்பாறு பாலத்துக்கு அருகில் ஆரியரத்னம் மூந்தன் என்பவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.